நாமக்கல்ல ஒரு வேன்ல பஸ்ல வரும்போது த்ரிஷா கூட இருந்தான்னு சொல்லிட்டாரு, ஓப்பனா சொன்னாரு. அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது த்ரிஷா கூட்டு வந்தா, அதனால தான் லேட் ஆச்சு கரூர் போறதுக்கு. இல்லன்னு போய் சொல்லக்கூடாது, என்கிட்ட ப்ரூஃப் சார் எல்லாமே. நம்ம 100க்கு 100 நம்பலாம். ஒரு கணவரை வந்து பேசுமா, எந்த பொண்ணும் பேசாது. நல்ல அவ வந்து நான் ஓப்பனா சொல்றேன், அவ எப்படியா இருந்தா கூட சொல்ல மாட்டான். அவ குடும்ப பொண்ணு. அவளை போய் இவங்க ரசிகர் மயிறு தெரியும் இந்த ரசிகர்களுக்கு. ரோட்ல மேயர் ஆளுங்களை இப்போ நடிகைகள் அவ்வளோ ரசிகலாம் மேயர் ஆளுங்களை இவ்வளோ யோகியம் ஆளுங்களா? அப்போ த்ரிஷாவோட உள்ள ஜல்சா பண்ணிந்தியா? அந்த நான் சொல்ல அந்த மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தூக்குனாங்களா? அவர் சொன்னா புஷி ஆனந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கான். புஷி ஆனந்து ஒரு சாராய வியாபாரி. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பதவிக்காக பொண்ணை கூப்பிடுறான். இது சும்மா அங்காட்டே 41 பேர் செத்தவனு 1 மாசம் 1.5 மாசம் உள்ள போட்ட மாதிரி இப்போ உள்ள பூந்துக்கலாம். டெய்லி இப்போ ஒரு மீட்டிங்னா 6 மணிக்கு மேலே மீட்டிங்கே கிடையாது. 7 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். 7லேருந்து தண்ணி அடிச்சு த்ரிஷாவோட ஜாலியா இருக்கணும். இந்த படத்துல 236 கோடி சம்பளம் ஆயிருக்கான். ஜனநாயகத்துக்கு 200 கோடி சம்பளம், 36 கோடி ஜிஎஸ்டி ப்ரொடியூசர் கிட்ட வாங்கி கட்டுறான். 236 கோடி சம்பளம் அவனுக்கு இல்லன்னு சொல்லுங்க. பாவம் அந்த கன்னடக்காரங்கிட்ட சுத்தம் வாங்கிட்டான். படம் ஒன்னும் ஆகி ரிலீஸ் ஜனவரியில் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இன்னும் ரிவர்ஸ் கமிட்டி படம் பார்க்கல. சங்கீதாவே ஒரு தப்பான பெண் விஜய் ரசிகர். அது வந்து ஊர்ல எல்லாம் சொல்லலாம். சங்கீதா போய் உள்ள பூந்து பார்த்தாங்களா? உள்ள பூந்து அந்த அம்மா நல்லவங்கள கெட்ட ஒரு பொண்ணு. சரி, இப்போ இவன் மட்டும் ரொம்ப யோகியமானவனா? இவன் ரொம்ப நல்லவனா? எத்தனை பொண்ணு ஒன்னும் அப்பனும் புள்ளியுமே வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள அந்த முதல்ல படம் எடுத்தாங்களா, அப்பெல்லாம் வந்து அப்பனும் புள்ளியும் அந்த சங்கீதான்னு ஒரு நடிகையை வச்சு அப்பனும் புள்ளி ஒன்னா விளையாடுனானுங்க. அப்பனும் புள்ளியும் உண்மை சத்திய சார். இதெல்லாம் நாங்க சினிமாக்கார சார், எங்களுக்கு தெரியும் சார். 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட பொண்டாட்டி வச்சிருந்தீங்க, பொண்டாட்டி வாழாம பிள்ளைங்களை விட்டுட்டு நீ தனியா த்ரிஷாவோட சுத்திரியடா. சார் வணக்கம் சார். நேற்று வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது உண்மையா? அது உண்மைதான் சார். 2021 அவங்களுக்குள்ள பிரச்சனை அது எல்லாருக்கும் தெரியும். பொண்டாட்டி வந்து விலைக்கு போய் லண்டனில் போய் செட்டில் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் கூட இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும் சார். சினிமாக்காரங்க முதல் கொண்டு அரசியல்வாதி முதல் கொண்டு தெரியும் சார். இப்போ இத்தனை நாள் அந்த அம்மா வந்து வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க. அதாவது போன நவம்பர் மாதம் ஏதோ அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட்டு ஏதோ முடிவு பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அவன் எதுவுமே கண்டுக்காமதால் தான் அந்த அம்மா கோவப்பட்டு இப்போ நேற்று வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் போயிட்டு குடும்ப நல கோர்ட்டில் போயிட்டு விவாகரத்து நோட்டீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது உண்மை தான் சார். அது ஏற்கனவே சினிமாக்காரர் நாங்களாம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், அவருடைய புல்ஷ்லாம் எங்களுக்கு தெரியும். அவன் வந்து இப்போ த்ரிஷா வச்சுன்னு த்ரிஷாவோட ஃபாரின் சுற்றின்னு ஏன் ஒன்றும் இல்லை. இப்போ கோவாவில் ஒரு கல்யாணத்துக்கு கூட த்ரிஷாவில் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தான். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக வெளியில் தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி இவ்வளோ கீர்த்தி சுரேஷையும் வச்சுருந்தான். ஆனால் இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்றாங்க. இப்போ த்ரிஷா தான் அவளுக்கு வந்து பையனூரில் பக்கத்துலேயே 60 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி கொடுத்துக்கின்னு அங்கே ஜாலியாக ஜம்சம் பண்ணுகிறான். சார் இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? நாங்கள் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஃபிலிம் சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு வந்து இவங்களை பற்றி தெரியும் சார். புரியுங்களா? இவன் எப்படி இருந்தான், இவன் எப்படி சின்ன வயசில் வந்தான். எங்கள் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட் சினிமாவில் அவங்க அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வச்சுருந்தார். சென்னை செங்கல்பட்டு ஏரியாலாம் அவர் தான் படம் பண்ணுவார். அப்போ இவன் ஸ்கூல் போயிட்டு பேக் மாட்டின்னு வருவான். அப்போத்துலேருந்து எனக்கு தெரியும். எங்கள் சிந்தாமணி முருகேசன் பில்டிங்கில் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ் வச்சுருந்தார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸு. அங்கே ரொசாரியான்ட்டு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். புரியுங்களா? அதனால் இவரை பற்றி எங்களுக்கு தெரியும் சார். இவன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் சார். அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வருவார். அவன் எல்லா படமும் அவங்க அப்பா சிட்டி வந்து அப்போல்லாம் வந்து சிட்டி சம்பளம் இல்லாமல் சிட்டி ஏரியா வாங்கிப்பாங்க. இவன் படம் ஃபுல்லாக சிட்டி ஏரியா அவங்க அப்பா தான் பண்ணுவார். பெரிய கலெக்ஷன் வரும், நல்லா சம்பாரிச்சார். அப்படிப்பட்ட அப்பாவே இவன் காப்பாற்றாமல் விட்டுட்டான் சார். நீங்கள் பார்த்தீங்களா சார்? அதை நான் பார்த்துருக்கேன் சார். எங்கள் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் எங்களுக்கு அங்கே தானே சார், மவுண்ட் ரோடில். இப்போ நான் போய் சொல்ல சார், நாங்களாம் அந்த காலத்துலேருந்து ஒரு 20 வருஷமாக தெரியும் சார். அவங்க அப்பாலாம் தெரியும் சார். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் சார், டேரக்டராக இருந்தார் சார். அவர் அவங்க ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்டில் வருவார். மதியானத்தை வந்தாருன்னா சாயந்தரம் கிளம்பி போவார். புரியுங்களா? நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவங்க மேனேஜர் ரொசாரியா இருந்தாருன்னு சொல்கிறேனே. இதெல்லாம் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுங்க. எங்களுக்கு ஒன்றும் போய் சொல்கிறேன்னு இல்லை. இப்போ அவங்க அப்பாவே அவர் காப்பாற்றாமல் விட்டுட்டார். அவங்க அப்பா அப்பாவும் நல்ல வசதி தான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு 70ஆம் கல்யாணம் பண்ணலை, அதையும் விட்டுட்டார். ஒரு பிள்ளைக்காரன் 70, அது கிறிஸ்டினாக இருந்தாகட்டும், அவங்க அம்மா இந்து இல்லை, அவர் கிறிஸ்டினாக இருக்கட்டும், அவங்க அப்பா கிறிஸ்டினாக இருந்தால் அவங்க அம்மா இந்து. அந்த அம்மாவுக்கு 70ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? அதை பண்ணலை. இப்போ பாவம் எங்கள் அசோசியேஷனில், சினிமா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் நாங்கள் இல்லாதப்பட்ட ஒரு 250 மெம்பர்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போடுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து எங்களுக்கு ஒரு வட்டி வரும். மீதி ஒரு 10 லட்ச ரூபா வெளியில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸுங்கிட்ட டைரக்டர்கிட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட கலெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி நாங்கள் வந்து ரஜினிகாந்துக்கு எல்லாருக்கும் கேட்போம். அவருக்கும் தானு எல்லாரும் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் தானு 2 லட்சம் ரூபா கொடுப்பாரு, சந்திரபாபு ஜெயின் 2 லட்சம் கொடுப்பாரு. போன வருஷத்துக்கு 3 வருஷம் ரஜினி 5 லட்சம் லெட்டர் கொடுத்தோன்னு 5 லட்சம் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நாங்கள் இவருக்கு வந்து விஜய்க்கு ஒரு 3 வருஷமாக லெட்டர் கொடுத்துருக்கோம். எங்கள் அசோசியேஷன் சார்பாக, எங்கள் தலைவர் சார்பாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 நயா பைசா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு நாங்கள் கேட்டு கொடுக்கல. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வளர்ந்தான் சார். இன்னைக்கு இல்லை சார், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் கஷ்டப்படுறோம். எங்கள் அசோசியேஷனில் மெம்பருங்களே இல்லாதப்பட்ட ரொம்ப நிறைய பேர் நொடிஞ்சு போயிட்டாங்க. அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 1 லட்ச ரூபா மாதத்துக்கு கொடுத்தா ஏதோ நல்லா இருப்பாங்கன்னு தான் நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் எங்கள் அமௌண்ட்டு ஒன்றுக்குது, அது வட்டி வரும். அது போக மேலே வருஷத்துக்கு 22 லட்ச ரூபா கட்டணும்.
ஏதோ டொனேஷன் வாங்கி பண்ணுவோம் நாங்கள். யாருக்குமே உதவி பண்ண மாட்டாரா விஜய்? அது எங்களுக்கு தெரியல சார். இது வரைக்கும் நான் உதவி பண்ண மாதிரி தெரியல சார். கேட்குறேன், இது வரைக்கும் உதவி பண்ணாரா தெரியல. முதல்ல மதுரையில் மாநாடு எதுவும் போட்டார், திருச்சியில் மாநாடு 3 பேர் செத்தாங்க, அவங்களுக்கே ஃபண்டு கொடுக்கல. அந்த மாதிரி ஆள் அவர், புரியுங்களா? அதனால் இப்போ அவங்க அப்பா என்ன செஞ்சார், நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த இன்சூரன்ஸுக்கு நீங்கள் வந்து அதுலேயே அந்த ஃபார்ம்லேயே நாங்கள் போடுவோம், இந்த மாதிரி வசதியானவங்க கேட்காதீங்க, அப்ளிகேஷன் கொடுக்காதீங்க, இல்லாத போட்டவங்களுக்கு இது பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னா. ஆனால் அவங்க அப்பா வந்து அவருக்கே இப்போ 100 கோடி சொத்து இருக்கும். ஏன்னா அவர் 4 சத்திரங்குது, அவருக்கு வீடு இருக்குது, எல்லா வசதி இருக்குது. அப்படிப்பட்ட ஆள் வந்து அவர் மெம்பர் தான், எங்கள் அசோசியேஷன் மெம்பர் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் உரிமை இருக்குது, கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, எனக்கு இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதை தப்பாக சொல்ல. ஆனால் இருக்கப்பட்டவங்க நான் போடாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், நான் மென்ஷன் பண்ணுறோம், அசோசியேஷன் மெம்பர் அந்த ஃபார்ம்லேயே மெம்பர் பண்ணுறோம். அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் வெறும் 1 லட்ச ரூபா, அது அல்ப 1 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸுக்கு போட்டிருக்காரு. அதுவும் கடைசி நாள் வந்து அவங்க மேனேஜர் கொடுக்குறாரு. நான் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இல்லாத பட்டம் தான் செய்கிறேன்னா, இல்லை எங்கள் டேரக்டர் கொடுக்க சொன்னாருன்னு. இதெல்லாம் ஒரு அசிங்கமாக அவனுக்கு தெரியலையா? அவங்க அப்பா விடுங்க, அவனுக்கு ஒரு அசிங்கமாக இல்லை, ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறேன், பெரிய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், பெருசாக நான் 1000 கோடி சம்பாதித்தேன், என்ன பணமே முக்கியம் இல்லைன்ற. அப்போ உங்கள் அப்பனுக்கு 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போகிறது வக்கு இல்லை. அதுக்கு இப்போ நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டோமா, பொலிட்டிக்கல் வந்தால் எல்லாம் வெளியில் வரும் சார், நியூஸ் பிரச்சனைல இருந்தால் வராது. இப்போ நீ பொலிட்டிக்கல் வந்துட்ட, பொலிட்டிக்கல் வந்தால் இல்லாதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஏன் எங்கள் அம்மா அனாவசியமாக பேசலை, திமுககாரன் எல்லாரும் பேசலை, அசிங்கமாக பேசலை, எங்கள் தலைவர் மலையாளத்தான்னு சொல்ல திமுகங்க. அது மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் வந்துட்டான், பொலிட்டிக்கல் வராமல் இருந்தால் அவன் பிரச்சனை மேட்டர் நம்ம ஏன் பேச போகிறோம், புரியுங்களா? மேட்டர் சொல்கிறீங்க. இப்போ 2 நாளாக வந்து எம்ஜிஆர் யோகியமான விஜய் ரசிகர்லாம் கேட்குறாங்க. எம்ஜிஆர் வந்து யோகியம் தாங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சார், 4 ஏழைங்களுக்கு செஞ்சார். யூடியூப்பில் டெய்லி அவர் மெசேஜ் வரும். இவனுங்கெல்லாம் கால் தூசு சம்மம், இவனுங்க யார், இவனுங்க நேற்று பிறந்த பசங்கன்னா தெரியும், இன்னும் மயிர தெரியும் அவங்களுக்கு. ஒரு எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. எம்ஜிஆர் 1000 இருந்தாலும் சொந்த பொண்டாட்டியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்ல, ஜானகி அம்மாவோட. 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட பொண்டாட்டி வச்சிருந்த, நீ பொண்டாட்டி வாழாம பிள்ளைங்களை விட்டுட்டு நீ தனியா த்ரிஷாவோட சுத்திரியடா. திமுக அதிமுக காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அது திமுக அதிமுக எதுக்கு காசு கொடுக்கணும், உங்க ஃபேமிலி மேட்டருக்கு எதுக்கு தலையில போறாங்க? ஏன் திடீர்னு இப்போ வந்து அந்த பொம்பளை சொன்னா, அந்த பொண்ணு சொல்லுதுன்னா சங்கீதா, இத்தனை நாள் நீ நவம்பர் பேப்பரில் நீங்கள் பாருங்கள் பக்காவாக போட்டிருக்குது, 25 நவம்பர் 25 வரைக்கும் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். நான் வெயிட் பண்ணேன், ஆனால் நவம்பர் 25 அவர் செட்டில் பண்ணுற மாதிரி தெரில, என்ன இது பண்ணுற மாதிரி தெரில, அதனால தான் நான் 3 மாதம் கழிச்சு இவருக்கு வெயிட் பண்ணேன், இப்போ நான் போய் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுது. அது இப்போ நீங்கள் பேப்பரில் தினத்தந்தியில் வந்து பாருங்கள், ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். ஏன் அது போய் சொல்லுது? இது இப்போ திமுக அண்ணா திமுக வேறு வேலை இல்லையா, எவன் வீடு குடும்ப பிரியன்ட்டு நினச்சி நான் வேலை செய்வாங்க. பொலிட்டிக்கல் தான் பேசுவாங்கட்டி, குடும்பத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சார், சங்கீதாவே ஒரு தப்பான பெண் விஜய் ரசிகர், அது வந்து ஊரில் எல்லாம் சொல்லலாம். சங்கீதா போய் உள்ள பூந்து பார்த்தாங்களா? உள்ள பூந்து அந்த அம்மா நல்லவங்கள கெட்ட ஒரு பொண்ணு. சரி, இப்போ இவன் மட்டும் ரொம்ப யோகியமானவனா, இவன் ரொம்ப நல்லவனா? எத்தனை பொண்ணு ஒன்றில் அப்பனும் புள்ளியுமே வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள அந்த முதல்ல படம் எடுத்தாங்களா, அப்போல்லாம் வந்து அப்பனும் புள்ளியும் அந்த சங்கீதான்னு ஒரு நடிகையை வச்சு அப்பனும் புள்ளி ஒன்னா விளையாடுனானுங்க. அப்பனும் புள்ளி உண்மை சத்தியம் சார். இதெல்லாம் எப்படி சார் சொல்றீங்க? நாங்க சினிமாக்கார சார், எங்களுக்கு தெரியும் சார். அப்பா புள்ளி ஒரு பொண்ணு வச்சு ஓட்டியிருந்தாங்க சார். அதுல செக்ஸ் படம்லாம் சோப்பு தடவுறது, மாமியார் சோப்பு தடவுலாம் அந்த பொண்ணை வச்சு அப்பனும் புள்ளி ஒன்னா பண்ணுவானுங்க, தப்பு பண்ணுவானுங்க. ரொம்ப யோகியமா இவன் நடிகருங்க யாருமே யோகி இல்லதான் இல்ல, இவன் ரொம்ப யோகியமா. பப்ளிக் என்ன தெரியும், அந்த ஒரு குடும்ப பொண்ணு, அது அவன் லண்டன்ல இருந்து இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துடுச்சு. அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பொம்பளைங்களாம். இப்போ பேசுகிற பொம்பளை பொண்ணுங்களா அவ்வளோ யோகியமா? ஒரு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் விட்டு வேலூரில் அவர் தான் முக்கியம், எக்ஸாம் கூட அப்புறம் எழுதிப்பேன்னு சொல்கிற இதுக்கெல்லாம் பொம்பளைங்களா? இதெல்லாம் வளர்ப்பு சரிக்குதா? நாளைக்கு இதுக்கு 10 பேர்கிட்ட கூட போவோங்க. அந்த மாதிரி பொம்பளை பொண்ணுங்களா தான் இருக்குது. எம்ஜிஆர் பிள்ளைலாம் அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் பிள்ளை உண்மையான விசுவாசம், உண்மையான பாசம். அவர் 4 பேருக்கு ஏழைங்களுக்கு செஞ்சார், எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அந்த நன்றி கடன் தான் மக்கள் அவருக்கு சாவர வரைக்கும் இருந்தாங்க. இவெல்லாம் ஒன்றும் செய்யல. இவன் என்ன நாட்டில் செஞ்சான், என்ன செஞ்சான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல கோடி மயிர் போட்டார் அவருக்கு, பல கோடி. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருங்க தாங்க அவன் பல கோடி சம்பாதிக்கிறான். 250 கோடி. இந்த படத்தில் 236 கோடி சம்பளம் வாங்கியிருக்கான். ஜனநாயகத்துக்கு 200 கோடி சம்பளம், 36 கோடி ஜிஎஸ்டி துட்டு கூட ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி கட்டுறான். 236 கோடி சம்பளம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. பாவம் அந்த கன்னடக்காரங்கிட்ட சுத்தமாக துட்டை வாங்கிட்டான். படம் ஒன்றும் ரிலீஸ் ஜனவரியில் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. இன்னும் ரிவர்ஸ் கமிட்டி படம் பார்க்கல. ரிவர்ஸ் கமிட்டி பார்த்து எப்போ அவனுக்கு சென்சார் கொடுத்து அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்தால் ஒரு கட்சியுடைய தலைவர் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் இருக்குது. இதோட ஜூனில் தான் ரிலீஸ் ஆகும். படம் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினவங்க எல்லாமே சாவுறானுங்க. எல்லாம் 70-80% காசு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் வட்டி என்னாச்சு? எல்லா ஏரியாக்காரன் வாங்கினவன். இப்போ நீங்கள் ஓடிடி சேட்டலைட் வாங்கினா பெரிய இவன் அவன்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிக்காரன், அவன் தாங்குவான். டிஸ்ட்ரிபியூட்டர் சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரில் கடை வாங்கி தானே வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் 115 கோடி வியாபாரம் இருக்குது. அந்த 115 கோடிக்கு எல்லாம் 80-75% பணம் கொடுத்துட்டாங்க. வட்டி அவன் சாவணும் இல்லை. இவன் பாட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இவர் நடிக்க போயிடுவார், இவர் அரசியல் வந்துட்டார். இப்போ எல்லாம் சாவறான்ல, ப்ரொடியூசர் சாவறான்ல. நீ ஒரு வயசான ஒரு பெரிய தலைவர், வேர்ல்டு தலைவர் அவர் மோடியை நீ பேரை வச்சு கூப்பிட்ற, என்ன அவ்வளோ திமுறா உனக்கு?
சரி ஸ்டாலினே தப்பாக கூட இருக்கட்டும், இருந்தாலும் அவர் வயசில் பெரியவர். நீ கேவலமாக பேசுகிற, என்ன இது நினச்சினுக்கிற? சும்மா காட்டி அவங்க அப்பா கிட்ட வந்து மேடையில் வந்து சேர்த்து கட்ட அப்பா அவன் பிள்ளைய பாசமாகன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாத கதை. சார் இப்போ நீங்க த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷையும் வச்சிருக்காருன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக வச்சிருக்காங்க சார். எவிடன்ஸோட சொல்லுங்க சார். சார் ஏன் இப்போ கோவாவுக்கு போயிட்டு வந்தாங்க கல்யாணத்துக்கு, ஒரே ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் இது கிடையாதா? டிக்கெட்லாம் அவன் யாரும் ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அவன் மட்டும் தான் போனோமா, மீதி எல்லாம் கும்பலோட போக வேண்டியதானே? அது ஆதாரம் இல்லையா சார்? ஆதாரம் இல்லையா? டெய்லி இப்போ ஒரு மீட்டிங்னா 6 மணிக்கு மேலே மீட்டிங்கே கிடையாது. 7 மணிக்குள்ள வீட்டுக்குள்ளே போயிடணும். 7லேருந்து தண்ணி அடிச்சு த்ரிஷாவோட ஜாலியாக இருக்கணும். எங்கன்னா 7 மணிக்கு மேலே மீட்டிங் நடத்திக்கிறான்னு சொல்லுப்பாங்க சார். இது வரைக்கும் சார் 7 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டான் சார். ஏன் சார் அப்படி? அது அவனுடைய இது. தண்ணி அடிச்சுன்னு த்ரிஷாவோட உள்ள இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். பக்கத்துலேயே 60 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான் பையனூரில். உண்மையா சார்? சத்தியம். இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்தில் அவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கான். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நயனாங்க தப்பாக பேசினோன்னு எல்லாரும் இது பண்ணாங்களா? இப்போ பொண்டாட்டி அவன் ரூபத்தை பிரித்து காமிச்சாலே இப்போ நயனாங்க ஏதோ சொன்னார், த்ரிஷா விட்டு வெளில வந்தால் நல்லா இருக்குன்ட்டு சொன்னதுக்கு எல்லாரும் அகேன்ஸ்ட் பண்ணாங்கல்ல. இப்போ அவன் பொண்டாட்டியே சொல்லிட்டல, பேர் சொல்ல விருப்பப்படல. மனைவியின் கேரக்டரே தப்பா சார்? அதெல்லாம் ஏங்க ஒரு பொண்ணை பற்றி தம்மா கூடாதுங்க. தப்பானவோட எப்படி 20 வருஷமா 25 வருஷமா வாழ்ந்தான். எதுக்கு வாழ்ந்தான்? 25 வருஷமா வாழலாம். அந்த பையனுக்கு 25 வயசு பையன் இருக்கான், 20 வயசு பொண்ணுக்குது. அது வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்த? அது தப்பான சொல்லுவாங்க. நான் கூட தான் 1000 பேர் 1000 தப்பா சொல்லுவாங்க, புரியுதா? எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. ஒருத்தர் மேலே தப்புன்னா உடனே ரசிகருக்கு என்ன மயிறு தெரியும்? இப்போ எல்லாம் 20 வயசு 18 வயசு அவங்களாம் என்ன குடும்பத்தை பற்றி தெரியும்? கல்யாணம் ஆகி ஃபேமிலி நடத்திருப்பாங்களா? எல்லாம் தறி கெட்டவனுங்க. எல்லாம் இப்போ இருக்கிற ரசிகர்களும் தறி கெட்டவனுங்க. உலகமே என்னன்னு தெரியாது. சும்மானும் அவன் நாட்டு மக்கள் செஞ்ச மாதிரி அவர் தான் தலைவர், அவர் தான் மயிறு மட்டுன்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்கணும். நாங்களாம் வந்து எம்ஜிஆர் ரசிகராகும் போது நாங்களாம் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வீரமாக அவர் நல்லது செஞ்சார். அவர் பின்னால் என்ன இவன் யாருக்கு நல்லது செஞ்சான்னு சொல்லி பார்க்கலாம். இது இப்போ சும்மா அங்காட்டே 41 பேர் செத்தவனும் 1 மாதம் 1.5 மாதம் உள்ளே பொட்ட மாதிரி இப்போ உள்ளே பூந்துக்கலாம். வெளியில் வந்தானா எங்கள் எடப்பாடியார் பேசலைன்னா அவன் தைரியம் வந்திருக்காது. எங்கள் எடப்பாடியார் தான் தைரியமாக குரல் கொடுத்தாரு. இல்லைன்னா இவன் வந்திருப்பானா? மெரிச்சிட்டு இருப்பாங்க டிஎம்கேக்காரன். டிஎம்கேக்கார் சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் அப்படி எம்ஜிஆரே ஆட்டி பட்சம் இவெல்லாம் தம்மத்துண்டு பையன். தைரியம் தான். நீ ஒரு பாடி 41 பாடி இருக்குது. நீ ஃப்ளைட் ஏறி நேராக மெட்ராஸ் வர, ஏன் திருச்சியில் தங்கிட்டு மறுநாள் காலையில் போயிட்டு பாடி பார்க்க வேண்டியது? யாரும் உன்னை போக சொன்னா? எந்த போலீஸ்காரன் போக சொன்னா? பார்ப்போம், அடி வாங்க. கட்சின்னா அரசியல்லாம் எல்லாம் தலையிட்டு தான் ஆகணும். மக்கள் கிட்ட அடி வாங்கணும், எல்லாம் வாங்கினா உனக்கு நல்ல பேர் வரும். பயந்து பொட்ட மாதிரி 41 நாள் போயிட்டேன். மற்ற எவனுமே வெளில வரல. புசி ஆனந்து, மயிர் ஆனந்து, ஆதவ அர்ஜுன் எவனும் வாங்கலை. இதில் வேற எனக்கு பணம் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு பணமே இல்லை, பணமே வேணாண்ணா. இன்றைக்கி பாருங்கள் பேப்பரில் கீழ்கின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பதவிக்காக பொண்ணை கூப்பிட்றான். இப்போ இன்றைக்கி பேப்பரில் வந்து பாருங்கள், ஒரு பொம்பளை மதுரை தங்கப்பாண்டியன் யாரோ மாவட்ட செயலாளரான், அவங்ககிட்ட போய் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஏமாற்றிருக்கான். இன்றைக்கி பேப்பரில் வந்து பாருங்கள், அவளை வந்து படுக்க கூப்பிட்டுருக்கான். இது மாதிரி ஒரு மாவட்ட சென்னையில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அப்புன்னு ஒருத்தருக்கார், கொஞ்சம் ஆன்டிகாப்பு. அவரே வந்து பதவிக்கு 5 லட்சம் 3 லட்சம் வாங்கியிருக்கார் சார், ஒவ்வொரு பதவிக்கும். இது வந்து ப்ரூஃப் இருக்குது சார். எங்கள் சொந்தக்கார பையன் இப்போ கேட்டதுக்கு 3 லட்சம் கொடுங்க, அப்போ தான் பதவி தரேன்றான். வட்ட செயலர் பகுதி செயலர்னா 5 லட்சம் கொடுங்க கேட்டுருக்கான். இவன் வந்து ஊழலை பற்றி பேசலாமா? புசி ஆனந்த் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கான். புசி ஆனந்த் ஒரு சாராய வியாபாரி. அவன் ஆதவ அர்ஜுன் ரொம்ப நல்லவனா. அவன் மாமனார் திருட்டு லாட்டி அடிச்சுட்டு இது பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப யோகியமாவன். லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான்ல. நான் 10 நீ இப்போ உங்கள் கட்சிக்காரெலாம் வாங்குறேன். இதே நாங்கள் ஏடிஎம்கில் இருக்கும்போது 72 77 எங்களெல்லாம் பதவி 10 பைசா கிடையாது. எம்ஜிஆர் பதவி போட்டார். இப்போ நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலேயே எல்லார்கிட்டும் துட்டை வாங்கி பதவி போடுறேன். இல்லைனா பொம்பளை கூப்பிட்றது. நாமக்கல் ஒரு மாவட்ட செயலர் தூக்குனாங்களே, அவன் ஒருத்தர் பொம்பளை வீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாம் பார்த்து அடிச்சு இது பண்ணாங்க. அவன் வெளில வந்து சொல்லிட்டால, நாமக்கல்ல ஒரு வேனில் பஸ்ஸில் வரும்போது த்ரிஷா கூட இருந்தான்னு சொல்லிட்டார். ஓப்பனாக சொன்னார். அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது த்ரிஷா கூட்டின்னு வந்தான். அதனால தான் லேட் ஆச்சு கரூர் போகிறதுக்கு. நாமக்கல்லேருந்து கரூர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் தான் சார். நீ காலையில் 8:45 வரேன்னா 8:45 இந்த ஃப்ளைட்டில் கிளம்புனேன். அங்கே 12 மணிக்கு போய் பிரச்சாரம் முடிச்சா. சரி 12லேருந்து சாப்பிட்டு கூப்பிட்டு போனோட ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிடலாம் கரூருக்கு. அப்போ 7 மணிக்கு போனேன். அப்போ த்ரிஷாவோட உள்ள ஜல்சா பண்ணியிருந்தியா? அந்த நான் சொல்ல, அந்த மாவட்ட செயல் நாமக்கல் மாவட்டத்தை தூக்குனாங்களே, அவர் சொன்னான் இந்த மாதிரி த்ரிஷா வந்து கூட இருந்தா கார். அப்போ சிபிஐ கேட்டுக்குது வண்டிக்குள்ளே யார் இருந்தா. இப்போ போனார் டெல்லியில் சிபிஐ கேட்டிருக்காங்க, வண்டிக்குள்ளே யாரை வச்சு உள்ளே இருந்தான்னு கேட்டிருக்காங்க. அது சொன்னா சொல்லி அது நமக்கு தெரியாது. இதை நாங்கள் சொல்லுங்க, பேப்பரில் வருது. அந்த மாவட்ட செயலர் கேட்டிருக்காங்க. அந்த பாருங்க, இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலர் போஷ் வந்துருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலரும் இப்பயே பண்ணுறாங்கன்னா இன்னும் ஆட்சி வந்தால் என்னென்ன பண்ணுவானுங்க. நாங்களாவது அடிப்பட்டு உதப்பட்டு நான்லாம் 48 வருஷமாக ஒரே கட்சியில் இருக்கேன். இது வரைக்கும் நாங்களாம் யார்கிட்ட 10 பைசா பதவி வாங்கி பதவி போட்ட கிடையாது. யார்கிட்டே இது பண்ண கிடையாது. நாங்கள் சம்பாரிச்சது கிடையாது. புரியுங்களா? நீ வந்து ஒரு 2 வருஷம் கூட அவளை மாவட்ட செயலாளர் 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு, இல்லை பொண்ணுங்களா இருந்தால் உனக்கு மகளிர் நீ தரேன் வந்து படு அப்படின்றானுங்க. இவனுக்கு வந்து நாளைக்கு ஆட்சி வந்துட்டால் என்ன பண்ணுவானுங்க? தறி கட்டவனுங்களாம். தறி கட்ட ஆட்சியெலாம் வருமா? அது வராது, ஜென்மத்துக்கு வராது. ஏதோ 15% ஓட்டு வாங்குவான், ஒரு 10 சீட்டு வரலாம். சும்மா இவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. 130 சீட்டு அடிக்கிறதுல இவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது சார். இன்னொரு விஷயம், அவரோட மனைவி வீட்டில் இருக்கும்போது மன ரீதியாக அவங்க வந்து துன்புறுத்திட்டாங்க. அதெல்லாம் நன்றிருக்கு சார். கூட்டு போனாராமே, அதெல்லாம் நன்றிருக்கு சார்.
கண்டிப்பாக நடந்திருக்கு சார், அதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு பொண்ணு வந்து மனசு குமுறி எப்படி வெளியே சொல்லுவா? அவங்க வேதனைப்பட்டு தானே சொல்லிக்குது. இல்லைன்னா ஒருத்தர் தரைக்குள்ளவா பேசுமா? ஒரு கணவரை வந்து பேசுமா? எந்த பொண்ணும் பேசாது. அவள் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவள் எப்படியா இருந்தால் கூட சொல்ல மாட்டாள். அவள் குடும்ப பொண்ணு. அவளை போய் இவங்க ரசிகர் மயிறு தெரியும் இந்த ரசிகர்களுக்கு. பார்த்தா ரோட்டில் மேயர் ஆளுங்களை இப்போ நடிகைகளாம் அவ்வளோ ரசிகலாம் மேயர் ஆளுங்களை இவ்வளோ யோகியம் ஆளுங்களா? இவ்வளோ இப்போ பேசுகிற ஆளுங்கள யூடியூப்பில் இவன் என்ன அப்படின்னா மயிறு கீழ்ச்சிட்டா உங்களுக்கு சொல்லுங்க வாங்கலாம். இதெல்லாம் பாரு சார், எம்ஜிஆர் ஒரே அரசியல்வாதி, ஒரே நடிகன் எம்ஜிஆர் தான் சார் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. இவரை பார்த்தா அமெரிக்கா ரீகன் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி ஆனார். அதை இவரை பார்த்தா என்டி ராமாராவ் ஆனார். இவரெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கோ அதிமுக பற்றி பேசுறதுக்கோ இதில் வேற எனக்கும் திமுக தான் போட்டி. அப்போ நான் அதிமுக என்னடா மயிர்? அப்போ எதுக்கு நான் எம்ஜிஆர் போட்டோ மாட்டின்னு சாவடி இது பண்ணுறேன் பிச்சைக்காரன் நாய? டேய் எதுக்கு நான் எம்ஜிஆர் இதை பண்ணுறேன்? நாங்கள் பச்சை கேட்பேன்டா உன்னை. எம்ஜிஆர் போட்டோ எதுக்கு நான் காமிக்கிறேன்? எம்ஜிஆர் அதிமுக எனக்கு எதிரியே கிடையாதுன்ற. அப்போ எம்ஜிஆர் போட்டோ ஏன் காமிக்கிறேன்? எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் காமிக்கிறேன். நீ ஆம்பளை வந்தால் ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ தைரியமா வாடா, எம்ஜிஆர் காமிக்க வாடா. நாங்கள் இத்தினாள் வரைக்கும் பேசாமல் இருந்தோம், எங்கள் தலைமை வந்து எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு. இப்போ ஓவராக பேசுறதால தான் இப்போ எங்கள் எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிச்சு நாங்களும் பேச ஆரம்பிச்சிட்டோம். புரியுங்களா? நாங்களும் சினிமாவில் சம்மந்தப்பட்டதால இவங்க மேட்டர்லாம் கொஞ்சம் வெளியில் சொல்கிறோம். நாங்கள் இவங்க அப்பா வந்து 1 லட்ச ரூபா போட்ட இன்சூரன்ஸ் சொல்கிறேன்ல, அது ப்ரூஃப்லாம் எங்கிட்ட இருக்குது சார். எல்லா ப்ரூஃப் இருக்குது சார். இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது, எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சார். எல்லாமே நம்பலாமா சார்? நம்ம 100க்கு 100 நம்பலாம். காட்டுவீங்களா? எனக்கு காட்டுறோம். நீங்கள் ஓடும்போது காமிக்க, அப்போ காமிக்கிறேன். அவசியம் தான் காமிக்கிறோம். ப்ரூஃப் இருக்குது சார். நாளைக்கு சொல்லுவாங்க சும்மா சினிமாக்காரன் சொல்கிறான்ட்டு. ப்ரூஃப் இருக்குதாத பேசுவோம் சார். நாங்களாம் ப்ரூஃப் இருக்குது சார். ஏன் அவங்க அப்பனுக்கு 1 லட்ச ரூபா ஒரு 10 ரூபா மாதிரி சார். அவருக்கு 100 கோடி சொத்துக்குது. அவர் ஏன் 1 லட்சத்து இல்லாதப்பட்டவங்க தான் நாங்கள் இன்சூரன்ஸ் போடுறோம். எதுக்கு நீங்கள் வந்து கேட்குற? ஏன் உன் பிள்ளைக்கு கேவலமாக இல்லை மானம் போகாது? உன் பிள்ளை நாளைக்கு சொல்ல மாட்டானுங்க 1 லட்ச ரூபாய்க்கு இன்னும் அலையறான்ட்டு. 1 லட்ச ரூபான்றது பாவம். இல்லாதப்பட்டவங்க நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் யாருக்கு தான் சார் இப்போ செய்வார்? யாரும் ஒரு மயிரை செய்ய மாட்டான். எல்லாம் இப்போ அது இல்லாமல் 500 கோடி ரூபா ஃபண்டு, ஃபாரின் ஃபண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். எல்லா கிறிஸ்டின்ஸ் நாட்டிலேருந்து எல்லாம் வந்து இவனுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இவன் சொந்த காசில் இது மாநாடு நடத்துவானா? 10 பைசா நடத்த மாட்டான். அவன் சொந்த காசே மாநாடுலாம் நடத்த மாட்டான். இவ்வளோ பண்ணியிருக்கானே, எப்படியும் அவனுக்கு எப்படியும் ஒரு 100 கோடி ரூபா செலவாயிருக்கு வச்சிங்களேன். இந்த 100 கோடி அவன் சொந்த காசு பண்ணியிருப்பானா? சத்தியமாக இருக்காது. அவன் கும்புற ஏசு மேலே சத்தியம் சொல்லுங்க. யாருக்கும் உதவி பண்ண மாட்டான். மயிரை கூட பண்ண மாட்டான். சினிஃபீல்டில் கூட பண்ண மாட்டான் சார். சினிஃபீல்டில் கூட பண்ண மாட்டான் சார். பண்ணதேவாது சரித்திரமே இல்லை சார். அஜித் மாதிரி ஒரு நல்ல மனிதர், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி அஜித் எவ்வளோ செஞ்சிருக்காரு, விஜயகாந்த் எவ்வளோ செஞ்சிருக்காரு. விஜயகாந்த்லாம் அடுத்த எம்ஜிஆர். அவரெல்லாம் எதுக்கு நாங்கள் பேசுகிறோம்? அஜித் எவ்வளோ சைலண்ட்டாக செய்கிறார். இவன் யாருக்கும் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்காரனை கூட இது பண்ணாங்க. அவர் அஜித் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. 18 வேலைக்காரனை வீடு கட்டு படிக்க வைக்கிறார். பசங்களெல்லாம் எல்லாம் பண்ணுறாரு. இவர் எதனா சொல்லுங்க. விஜயகாந்த் எவ்வளோ செஞ்சிருக்கார். நான் அவரோட பழகினவன். அவரை பற்றி எனக்கு தெரியும். விஜயகாந்தை பற்றி அவர் படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த பொம்பளை ஒரு தறி கட்டிய பொம்பளை, அந்த பொம்பளை வந்து அந்த ஆளை ஒழிச்சிட்டு பணத்துக்காக தூண்டுறாவும் கட்சிக்கு. அப்போ மானங்கட்டு போய் திமுகவில் போய் சேர்ந்துருக்கா. அவளாம் ஒரு பொம்பளை. அவளாம் பொம்பளை கிடையாது.